பொதுவாக கட்சி தலைவர்கள்லாம் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க சொல்லி ரொம்ப வலியுறுத்துவாங்க. போராட்டத்தில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இந்த போராட்டம் நடக்கும்போது அமைதியாக நடந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதே ஒரு கலவர பூமியாக ஆச்சுன்னு வச்சுங்களேன், இங்கே யார் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்படுவானா இந்த தலைவர்கள் கிடையாது. அந்த அடிமட்டத்தில் நின்று ஒருத்தன் கத்திட்டு இருக்கான் பாருங்க, அவன் தான் போலீஸ்கிட்ட அடியும் உதையும் மிதியும் வாங்கி போலீஸில் கேஸ் வாங்கி கடைசியில் என்ன எதுவுமே பண்ண முடியாமல் வாழ்க்கை நாசமாக போய் ஏன்டா இவன் பின்னாடி போகணுன்ற ஒரு புத்தி அப்போ தான் வரும். அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போ ஈரான் அண்ட் அமெரிக்கா வாரில் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எஸ், நீங்கள் நம்புவீங்க இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது நான் சொன்ன இந்த விஷயத்தை. வெல்கம் டு விஜய் டாக்ஸ் 2.0. உலகத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை உங்கள் உள்ளங்கையில் கொண்டு வந்து சேர்க்குற உன்னத சேனலாக இதை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய சேனலில் வரக்கூடிய இந்த வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் ஒரு சப்ஸ்கிரைப், அப்படியே ஒரு சின்ன லைக்கு, வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சிங்களேன், நான் போடுற வீடியோ டயத்துக்கு வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தீங்க அப்படின்னா என்னுடைய இன்னொரு சேனல் இருக்குது, விஜய் டாக்ஸ். தளபதிக்காகவே டெடிக்கேட்டடாக வச்சுருக்க சேனல். நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை நீங்கள் கண்டு மகிழலாம். அதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த போரை ஆரம்பிக்கும் போது என்னமோ ரொம்ப ஈஸியாக தான் நினச்சாங்க. ஈரான் தானே, ஒரு வாரம் அடித்தோம்னா மொத்தமாக முடிச்சு விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தப்பு கணக்கு போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் முக்கியமாக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். எப்பயுமே சகுனி வேலை பார்க்குறவங்க கூட சேர்ந்துன்னு வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கையை நாசமாக போயிடும் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு சகுனி வேலை தான் இப்போ இங்கே அமெரிக்காவுக்கு நடந்திருக்கு. எஸ், இஸ்ரேல் பார்த்த சகுனி வேலையில் இப்போ அமெரிக்கா தனியாக மாட்டிக்கிட்டு தண்ணி குடிக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் நம்பி தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்த தலைவர் நித்தன்யாகுன்னு இருக்கார் பாருங்க, அவர் என்ன பண்ணியிருக்காரு, ட்ரம்ப்பு கிட்ட உசுப்பேத்தி, எப்பா ட்ரம்ப்பு, நம்ம ஈரானில் இருக்கக்கூடிய தலைவருக்கு பற்றியா அவர் போட்டு தள்ளட்டோம்னா நம்ம ஈரானை மொத்தமாக தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்காரு. இந்த விஷயத்த ஒரு டர்க்கியில் இருக்க ஊடகம் என்ன பண்ணிடுச்சு, எடுத்து வெளியில் விட்டுருச்சு. இந்த ஆள் தான் ஏன் அந்த ஆளை சும்மா இருக்க மாட்டாமல் சொரிஞ்சு விட்டுருக்காப்புல. அந்த ஆளும் பேராசை பெருநஷ்டன்றது தெரியாமல் கடைசியில் இந்த ஈரானிக்கிட்ட மாட்டிக்கிட்டு இப்போ தவிக்கிறாப்புல. அதாவது புலிவாலை பிடிச்ச கதையாகி போச்சு அமெரிக்காவுக்கு. விடவும் முடியல, அதே நேரத்தில் அந்த புலியை அடக்கவும் முடியல. விட்டாலும் அந்த புலி திருப்பி கிடைக்கும், விடலைனாலும் எவ்வளோ நாள் தான் பிடிச்சிக்கிட்டே இருக்கிற அந்த தலைவலியும் இருக்குது. ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு இந்த மனுஷன் புலம்பி தள்ளுறான். எப்படி புலம்பி தள்ளுறான்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இன்னமும் ஈரான்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, நாங்கள் சூப்பராக அடித்து முடிச்சிடுவோம், அடித்து முடிச்சிட்டோம் ஆல்ரெடி, ஒன்றுமே கிடையாது சப்பை அப்படின்ற அளவுக்கு தான் அந்த ஆள் பேட்டி கொடுத்துட்ருக்கான். எங்கிட்ட அந்த அளவுக்கு இன்னும் வெப்பன்ஸ்லாம் இருக்குது, நாங்கள் பயங்கரமாக எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கோம், செட் பண்ணிகிட்டு இருக்கோன்னு. ஆனால் ட்ரம்ப் ஒரு விஷயத்த மறந்துட்டாப்புல. ட்ரம்ப்பு, நீ வாங்கக்கூடிய பொருளை நீ உற்பத்தி பண்ணல, நீ ப்ரைவேட்டில் ஒருத்தன்ட்ட வாங்குற, நீ என்ன வச்சிருக்க ஏது வச்சிருக்கன்றது அவனுக்கு தெரியும், அவன்கிட்ட தானே ஆர்டர் கொடுக்குற, அவன் எல்லா விஷயத்தையும் லீக் பண்ணிடுறான். எல்லா பத்திரிகைக்காரர்களும் எடுத்து போட்டு ட்ரம்ப்புக்கு பெரிய தலைவலி கொடுத்துட்றாங்க. அதாவது என்னென்னா, இப்போ இஸ்ரேலுக்கிட்டையும் சரி அமெரிக்கா கிட்டையுமே சரி, இப்போ ஈரானுடைய இந்த மிசைல் தாக்குதல், ட்ரோன் தாக்குதலை தடுக்கிற அளவுக்கான இந்த இன்டர்செப்டார்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஏவுகணைகள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் குறைஞ்சிருச்சு. அப்போ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களால இந்த போரை எதிர்கொள்ள முடியல. ஈரான் கிட்ட என்ன அளவுக்கு இன்னும் வெப்பன்ஸ் இருக்குது ஏது இருக்குன்னு தெரியல. ஏன்னா இவங்க என்ன நினச்சாங்கன்னா, அந்த தலைவரை கொண்டுட்டோம், அதாவது அயத்தல்லா அல் கமேனி அப்படின்ற ஈரானுடைய சுப்ரீம் லீடரை நம்ம கொண்டு விட்டோம்னா இவங்களுக்கு ஒரு வாரத்தில் ரெஜிமை மாற்றிடுவாங்க, நமக்கு தேவையான ஒரு பப்பட்டை வச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆதரவில் தான் இப்போ இன்னொரு ரெஜிமே அங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவருடைய பையன் முஸ்தபா கமேனி அப்படின்றவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் எங்கே இருக்கார், என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன துரும்பு கூட கிடைக்கல. நான் முந்தா நேற்றே உங்கள்கிட்ட சொன்னேன், அவங்கள கண்டுபிடிச்சி கொடுத்தா இந்த நோட்டீஸ் போர்ட்டில் ஒட்டுற மாதிரி $10 மில்லியன் தரோம் அப்படின்னு சொல்லி. நீ 10 மில்லியன் கொடு, இல்லை 100 மில்லியன் கொடு, நாங்கள் எங்கள் தலைவரை காட்டி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த மக்கள் அவ்வளோ ஆர்வமாக அவ்வளோ அன்பாக அந்த தலைவர் மேலே இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், இது அயத்தல்லா அல் கமேனியோடைய இரங்கலுக்கு வந்த மக்கள். ஸோ அவ்வளோ மக்கள் கூடி அவரை இப்போ பெரிய லெவலில் மதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் வாங்கி வச்சுட்டு தான் போயிருக்கிறார் அந்த மனுஷன். இதெல்லாம் தெரியாமல் இஸ்ரேல் சொன்னான்றதுக்காக கேட்டுக்கிட்டு இங்கே கை வச்சனால இப்போ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் நான் சொன்னேன் தெரியுமா, ஸ்டார்டிங்கில்
ஒரு தலைவர் வந்து தூண்டி விட்டானா அங்கே அடி வாங்கி சாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் தானே. அப்படி தான் இப்போ இந்த பெரிய நாடுகள்லாம் வந்து இந்த வாரை வந்து முன்னெடுப்பாங்க. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு அமெரிக்கா வந்து டைரெக்டாக ரஷ்யாவை அடிக்காது, ரஷ்யா வந்து டைரெக்டாக அமெரிக்காவை அடிக்காது, இல்லை அமெரிக்கா வந்து டைரெக்டாக சைனாவை அட்டாக் பண்ணது, இல்லை இந்தியாவை, இந்த மாதிரி பெரிய நாடுகளை இந்த நாடுகள் வந்து அட்டாக் பண்ணாது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, உங்ககிட்டையும் ஆயுதம் இருக்குது, என்கிட்டையும் ஆயுதம் இருக்குது, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஆனால் முக்கியமான மேட்ரு, உங்ககிட்டையும் பெரிய நியூக்ளியர் குண்டு இருக்குது, என்கிட்டையும் இருக்குது, அவனை நீ போட்டேன்னா நானும் போடுவேன்றது தான் இங்கே பிரச்சனை. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒன்றும் பண்ண முடியாமல் பொத்திக்கிட்டு இருக்கணும். ஆனால் இருக்க முடியாது. ஏன்னா காசு வேணுமே, பவர் வேணுமே, அதிகாரம் வேணுமே. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, உன் நாட்டு பக்கத்தில் இருக்கிறவனை தூண்டி விட்டு உசுப்பேற்றி விட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் அவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் செய்வேன். அப்படி ரஷ்யாவுக்கு எதிராக தூண்டி விடப்பட்டது தான் இந்த உக்ரைன். அதில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறது தான் இந்த ஜெலன்ஸ்கி. இப்போ ஜெலன்ஸ்கி புலம்புறாப்புல எங்களை தனியாக தவிக்க விட்டுட்டியே, எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு. ஆனால் அதுதான் உண்மை. உக்ரைன் போர் ஆரம்பிக்கும் போது அமெரிக்கா நேரடியாகவே உக்ரைனுக்கு வந்து பல உதவிகளை செஞ்சுருக்கு. ஆயுதம் கொடுக்குறதா இருக்கட்டும், டெக்னாலஜி கொடுக்குறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், நேரடியாகவும் செஞ்சுருக்கு, மறைமுகமாகவும் செஞ்சுருக்கு, இப்பயும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ செய்யுதான்னு தெரில, எனக்கு அவன்ட்டே ஒன்றும் இல்லை. அதனால தான் ஜெலன்ஸ்கி புலம்புறாப்புல. ஸோ இப்படி அந்த பக்கம் ரஷ்யாவை எப்படி உசுப்பேற்றி இவங்க அடித்து விட்டாங்களோ அதே மாதிரி ஒரு டெக்னிக்கை இந்த பக்கம் அரபு நாடுகளில் பண்ணலான்னு நினச்சிச்சு. ஆனால் அது பண்ணுனா அது பேக் ஃபயர் ஆயிரும்னு சொல்லிட்டு தான் அதுக்கு பதிலாக இஸ்ரேலை வச்சு எல்லா அரபு நாடுகளையும், அவங்க கண்ட்ரோல் இல்லாத அரபு நாடுகளை அமெரிக்கா வந்து பிடிச்சிக்கிட்டே வந்துச்சு. உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி லிபியாவாக இருக்கட்டும், சிரியாவாக இருக்கட்டும், ஈராக்காக இருக்கட்டும், பாலஸ்தீனாக இருக்கட்டும், காசாவாக இருக்கட்டும், இதெல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு வந்த அமெரிக்கா இப்போ ஈரானுக்கிட்ட வசமாக சிக்கிக்குச்சு. ஈரான் என்ன பண்ணிட்டான்னா, அமெரிக்கா எந்த தந்திரத்தை ரஷ்யாவுக்கு யூஸ் பண்ணிச்சோ, அதாவது உக்ரைனை வச்சு அவன் ரஷ்யாவை பிடிக்கலான்னு பிளான் பண்ணானோ அதே தந்திரத்தை ஈரான் இப்போ என்ன பண்ணுது, மவனை என்னை சுற்றி வச்சு தாண்டா நீ ஆளுகளை அடிக்கிற, மவனை இல்லடா உன்னோட குட்டி குட்டி இடத்தெல்லாம் நான் அட்டாக் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி இப்போ ஈரான் அடிக்கிறனால அமெரிக்காவுக்கு என்ன பண்ணுறதே தெரில. எல்லா பக்கமே சிக்கல். இது எல்லாத்துக்கும் மேலே நான் சொன்ன மாதிரி மிகப்பெரிய வர்த்தகமாக இருக்கக்கூடிய கருப்பு தங்கமான க்ரூட் ஆயில் இது எங்கேயுமே கிடைக்காம அவன் மாட்டிக்கிட்டு முழிக்கிறனால உலக நாடுகள்லாம் இப்போ இந்த போரை பார்த்து பயங்கர கடுப்பில் இருக்காங்க. ஏன்னா உலக நாடுகள் என்ன நினைக்கும், அமெரிக்கா தானேப்பா உள்ளே இறங்குச்சுன்னா ஒரு வாரத்தில் அடித்து முடிச்சுட்டு போயிடுவான்ப்பா, அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறானோ நம்ம அந்த விலைக்கு வாங்கிக்கலாம், நம்ம நட்பு நாடுகள்னா கொஞ்சம் கம்மியாக கொடுப்பான், நான் எதிரி நாடுகள்லாம் அதிகமாக கொடுப்பான் அப்படின்ற மாதிரி கணக்கில் ஒரு தப்பு கணக்கு போட்டு வச்சிருச்சு இந்த உலக நாடுகள்லாம். இந்த போர் இப்போ நிற்குமான்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்பு கிடையாது. அதையும் மீறி நின்றுச்சுனாலும் இது அப்படியே நிற்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. இப்போ ஈரானுக்கு ஆதரவாக குட்டி குட்டி அமைப்புகள் இருக்குது. அதாவது இந்த அமைப்புகள் பார்த்திங்கன்னா இந்த ஹவுதீஸு, ஹமாஸ் இது போன்ற அமைப்புகள் வந்து தீவிரவாத அமைப்புன்னு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுவாங்க. அந்த அமைப்புகள்லாம் ஆல்ரெடி இஸ்ரேலை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான ஒரு எதிர்வினையாக தான் லிபியாவிலேருந்து இந்த ஹவுதி குரூப் அட்டாக் பண்ணுறதுக்கு லிபியாவை போட்டு இப்போ இஸ்ரேல் அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. ப்ளஸ் நேரடி தாக்குதலாக களத்தில் டைரெக்டாக இறங்கி ஆர்மி போய் உள்ளே அட்டாக் பண்ணுற அளவுக்கு இஸ்ரேல் வந்து இறங்கிருச்சு. அப்போ இந்த ஹவுதீஸ், ஹமாஸ் இந்த மாதிரி குரூப்புகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஈரான் கொஞ்சம் இந்த பக்கம் இவங்க பேச்சுவார்த்தைலாம் பண்ணி இந்த போரே நின்னா கூட இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்றா சேர்ந்து இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு திரும்பி பிளான் பண்ணுவாங்க. அப்போ இங்கே இஸ்ரேல் அப்படின்ற அந்த ஒரு நாடு இருக்குது தெரியுமா, இந்த ஒரு நாட்டை மட்டும் இவங்க வெட்டி தூக்கி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சத்தியமாக சொல்கிறேன் இந்த அரபு நாடுகள்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே அதை செய்ய முடியாமல் இந்த அரபு நாடுகளை இவங்க பிரித்து வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரே குடும்பத்துக்குள்ளே வந்து குட்டையை குழப்பி விட்டுட்டு அப்பன்ட்ட ஒன்று சொல்கிறது, ஆத்தாள்கிட்ட ஒன்று சொல்கிறது, சித்தப்பன்ட்ட ஒன்று சொல்கிறது, பெரிய பண்ணு சொல்கிறது, ஆளாளு கோழி மூட்டி விட்டுட்டு சண்டையை மூட்டிட்டு இவன் உட்காந்துட்டு கொள்ளியிருக்கான், இவன் அடிச்சுக்கிட்டு சாகுங்கடா அவனை, நான் ஜாலியாக வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு அந்த வேலையை தான் இப்போ அமெரிக்கா பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ என்ன தான் கோழி மூட்டி விட்டாலும் நான் கெத்தாக என்ன பண்ண முடியும் எனக்கு தெரியும்டா, நீ எங்கெல்லாம் வந்து உன்னை கை வச்சா நீ ஆப்பு உனக்கு விழு அப்படின்னு தெரிஞ்சு ஈரான் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய பக்கத்து நாடுகளான நான் சொல்லக்கூடிய நான் இருக்கக்கூடிய இந்த நாடாக இருக்கட்டும், இதை சொன்னால் வீடியோவில் சொன்னால் பிடிப்பாயில தெரியல, இந்த நாடாக இருக்கட்டும் இல்லை மற்ற நாடாக இருக்கட்டும், இதெல்லாம் இப்போ தாக்குறாங்க அப்படின்றது தெரியும். ஸோ இதில் மேஜராக எங்கே அவங்க இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் தான் அவங்க கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அது ரொம்ப பக்கத்தில் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஈஸியாக அட்டாக் பண்ணுறதுக்கு இடமும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 7 நாடுகள் சேர்ந்தது தான் இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இதில் எல்லா ஊர்லேயுமே வந்து ஆயில் ஃபேக்ட்ரி இருக்குது. இதில் மேஜர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஜரா அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்குது. அதை நானே கூட பார்த்துருக்கேன். இப்போ ரோட்டில் போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் இப்படி ட்ராவல் பண்ணி போகிறேன்னு வச்சிங்களேன், அது 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு அந்த ஃபேக்ட்ரி வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ லென்த்தாக அவ்வளோ பெருசாக வச்சுருப்பாங்க. அது மேலே குண்டை தூக்கி போட்டாங்க. அது மேலே போட்டு
கடைசியில் இப்போ ஆயில் சப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 10 பத்தாததுக்கு விமான நிலையத்தில் தூக்கி போடுறாங்க, ஃப்ளைட்டு போக மாட்டேங்குது. என் ஃப்ரெண்டெல்லாம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஊருக்கு போனார், கேரளாக்காரர் ஒருத்தர். 2 நாளாக ஏர்போர்ட்டில் போய் உட்காந்து காத்திருந்து அதுக்கப்புறம் போகிறாரு. ஏன்னா எப்போ விடுவாங்கன்னே தெரியல ஃப்ளைட், அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு இங்கே. ஸோ இப்போ இந்த மாதிரி இவங்க வலிமையாக இந்த நாடுகளெல்லாம் தாக்கும்போது இந்த நாடுகளால் நேரடியாக சண்டைக்கு போயிட்டோம்னா நாடு நாசமாக போயிடும். சண்டைக்கு போகாமே இருக்க முடியல. அதாவது எப்படின்னா திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பொத்துக்கிட்டு உட்காந்துரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு நிலைமை ஆக்கி வச்சிருக்கேன் ஈரான். இப்போ நான் இருக்கிற நாடாக இருக்கட்டும், இல்லை கத்தார், குவைத், இந்த நாடுகளாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், இவங்க இப்போ வரைக்குமே நேரடியாக ஈரான் கிட்ட போகல. அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் தளத்தை, அமெரிக்கன் இன்வெஸ்ட் பண்ண பிஸ்னஸை தான் ஈரான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான வழியை நேரடியாக அட்டாக் பண்ணல. இதுக்காக நீ என் நாட்டில் போடுறியே, அவங்கள தான் அடிக்கிறான், ஆனால் என் நாட்டில் தான் நீ போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க களத்தில் இறங்கினான்னு வச்சுங்களேன், இவன் டைரெக்டாக நாட்டில் அடிக்க ஆரம்பிச்சிருவான், மக்கள் அடிக்க ஆரம்பிச்சிருவான். அப்போ என்ன ஆகுனா நாடு நாசமாக போயிடும், பொருளாதாரம் போயிடும், மக்கள் வெளில போயிடுவாங்க. இந்த நாடு திருப்பியும் கிட்டத்தட்ட 15-20 வருஷம் 30 வருஷம் பின்னாடி போயிடும். இந்த நாடை இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பாலைவனத்தை இருந்ததை ஒரு சோலைவனமாக ஆக்கி கொண்டு வந்த இந்த நாடுகள் எல்லாம் திருப்பி பாலைவன ஸ்டேஜுக்கே போயிடும். இந்த நாட்டு மக்கள்லாம் வேலை பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு அவங்களுக்கு. இனி வேலை பார்த்து அவங்களே சொந்தமாக வேலை பார்த்து அவங்களே சாப்பிடணும் அப்படின்னா வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை அப்படின்ற நிலைமை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ட்ரம்ப் என்ன பிளான் பண்ணாப்புல, இப்போ எல்லாருக்கும் பிரச்சனை என்ன, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இதில் அடைச்சி வச்சிருக்கனால குரூட் ஆயில் போக மாட்டேங்குது. குரூட் ஆயில் போகாதனால எல்லா நாடும் கொலகானில் இருக்காங்க நம்ம மேலே. எப்படியாவது இந்த குரூட் ஆயிலை கொண்டு போகிறதுக்கு நம்ம வழி பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா நாடையும் கூப்பிடுவோம், ஒன்றா சேர்ந்து நம்ம அந்த இடத்துல அட்டாக் பண்ணி நம்ம கொண்டு போயிடலான்னு சொல்லி கூப்பிட்டா ஒரு பய கூட சீண்டலை. பயா அவ கூட சவாச்சா கொலநாசம் அப்படின்ற மாதிரி எவனுமே வரலங்க. இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் எவனுமே வரல அவங்க ட்ரம்ப் கூப்பிட்டு அந்த விஷயத்துக்கு. ஸோ அப்போ இதுலேயும் ட்ரம்ப் கட்டி இப்போ இந்த பக்கம் இவன் பேச்சு யார், நெத்தன்யாகு பேச்சை கேட்டு தேவையில்லாமல் இங்கே சண்டையை ஆரம்பிச்சிட்டோம். அதனால உலக நாடுகளுக்கு போக வேண்டிய எல்லா குரூட் ஆயிலும் நின்று போய் எல்லா நாடுகளும் சமகாண்டில் இருக்குது. இந்த பக்கம் நீ உக்ரைனை வச்சு ரஷ்யாவை பிடிக்கலான்னு பார்த்தா அதுக்கும் ஆப்பு. இந்த குட்டி நாடுகளை வச்சு ஈரானை போடலான்னு பார்த்தா இந்த நாடுகள் எல்லாமே சேர்ந்து இப்போ உனக்கு தருது ஆப்பு. இப்படி எல்லா சைடும் மொத்தமாக ஆப்பு இறங்கி இருக்கு ட்ரம்புக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனுஷன் முழிச்சிட்டு உட்காந்துருப்பாப்புல. இப்போ அதுதான் அவருடைய உண்மையான நிலைமை. இதுக்கு தான் சொல்கிறது, எடுப்பார் கைப்பிள்ளை போர் இருக்கக்கூடாது, நமக்கு சொந்தமாக சுய புத்தி இருக்கணும். தேவையில்லாமல் ஒருத்தனை போய் சீனோம்னா நமக்கு என்ன ஆகுன்றத இப்போ ஈரான் உண்மையாலுமே அமெரிக்காவுக்கு காமிச்சிட்டு இருக்கு அப்படின்றதான் உண்மை. இந்த போர் இப்போ நிற்குமா நிற்காதா, அடுத்து என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ற பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். இனி இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்பொழுது இந்தியாவுக்கு கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி 2 கப்பல் இந்தியாவில் சேர்ந்துருச்சு. அப்படின்னும் போது நமக்கு என்ன பிரச்சனை கிடையாது. என்ன பிரச்சனை வேணால் நாட்டில் இருந்துட்டு போட்டோம்டா, எங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போதும்டா அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த என்ன பிரச்சனையை நம்ம அரசாங்கம் பேசி ஈஸி சுமூகமாக தீர்த்தனால நமக்கு இந்த எண்ணெய் பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ நாட்டில் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து என்னோட வீடியோவை பாருங்கள் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் கேட்டுக்கிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். see you on another video by tomorrow same time. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க. டான் வீடியோ சேரும். பை.